சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் சுனிதா வில்லியம்ஸு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு பட்ச் வில்மோர் இவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அவங்க திரும்பி வரலை அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ரைட். இப்போ இந்த யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ், என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஏஆர், இது ஏஆர்ஸ் இன்ஃபோ விளாக். வெல்கம். ஜூன் 5, 2024 ஃப்ளோரிடாவில் இருக்க கேப் கெனவரால் அப்படின்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 நாசா ட்ரெயின்டு அஸ்ட்ரானமர்ஸை கூட்டிக்கிட்டு CST-100 அப்படின்ற போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பூமியை விட்டு கிளம்பி ISS, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 25 மணி நேரம் டைமில் போய் சேர்ந்தது. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து த்ரஸ்டர்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதில் ஒரு ஹீலியம் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது டாக் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் அது டாக் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அவங்க ரிட்டர்ன் எப்போ வருவாங்க அப்படின்றது வந்து 13 ஜூனுக்கு வர வேண்டியது. ஆனால் இந்த ப்ராப்ளம்னால அவங்க திரும்பி வரலை. இன்னும் அவங்க அங்கே சேஃபாக தான் இருக்காங்க. Hello, I'm Sunny Williams. I'm up here on the International Space Station. So this is Node 2. This is a really cool module. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க ஃபாதர் வந்து தீபக் பாண்டியா, அவங்க அம்மா பேர் வந்து உர்சுலின் பாண்டியா. அவங்க அம்மா வந்து ஸ்லோவேனியன் நாட்டுக்காரவங்க. அவங்க அப்பா வந்து குஜராத்தில் மெஹசானா அப்படின்ற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா வந்து ஒரு நியூரோ அனாட்டமிஸ்ட். சுனிதா வில்லியம்ஸ்க்கு 2 பேர் எல்டர் சிப்ளிங்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் வந்து அஜய் பாண்டியாவும் டயானா பாண்டியா. 1983 நீதம் ஹை ஸ்கூலில் இவங்க வந்து தன்னோட கிராஜுவேஷனை முடித்தாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் நேவல் அகாடமியில் தன்னோட ஃபிசிக்கல் சயின்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரியை இவங்க 1987 முடிச்சிருக்காங்க. அவரோட மாஸ்டர்ஸ் டிகிரி ஃப்ளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து தன்னோட ஃபிசிக்கல் சயின்ஸை முடித்தவொடனே மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 1987 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் நேவி பேசிக் டைவர் ஆஃபீஸராக 6 மாதம் வேலை பார்த்துருக்காங்க. இது வந்து அவங்களோட மிலிட்ரி கெரியர். அதுக்கப்புறம் 1989 H-46 Sea Knights அப்படின்ற ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரனில் இவங்க சப்போர்ட் டீமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் 1992 அதே H-46 அப்படின்ற ஸ்குவாட்ரனுக்கு இவங்க இன்சார்ஜ் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டாங்க. H-46 ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரனில் இவங்க வந்து இன்சார்ஜாக இருக்கும்போதே அங்கே மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் அப்படின்றவரோட பழக்கம் ஏற்பட்டு அவரையே அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. 1998 லிண்டன் பி ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் அஸ்ட்ரோனாட் ட்ரைனிங்க்கு ஜாயின் ஆகுறாங்க. இவங்க முதல்ல விண்வெளிக்கு December 9, 2006 STS-116 அப்படின்ற மிஷனில் தான் இவங்க ஃபஸ்ட் எக்ஸ்பெடிஷன் பண்ணுறாங்க. இவங்க December 9, 2006 தன்னோட ஃபஸ்ட்டு மிஷனான STS-116 இவங்க ஃபஸ்ட்டு என்ன திரும்ப கொண்டு போனாங்க பூமியிலேருந்து? எனக்கு தெரியும், ஒரு சமோசா கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மதர் கண்ட்ரியான ஸ்லோவேனியா, அவங்க மதரோட கண்ட்ரி ஸ்லோவேனியாவோட ஃப்ளாகையும், அப்புறம் ஸ்லோவேனியாவில் ஒரு ஃபேமஸ் டிஷ்ஷான கேர்னியோலன் சாசேஜ் அப்படின்ற ஒரு சாசேஜையும் டிஷ்ஷையும் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் காலகட்டமான 2012 ஜூலை 15 இவங்க வந்து எக்ஸ்பெடிஷன் 32 அப்படின்ற எக்ஸ்பெடிஷனில் இவங்க வந்து ஃப்ளைட் இன்ஜினியராக போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் எக்ஸ்பெடிஷன் 33 இவங்க வந்து ISS கமாண்ட் இன்சார்ஜாக போனாங்க. இவங்க வந்து இந்த 2 எக்ஸ்பெடிஷன்லையும் இவங்க டோட்டலாக ஸ்பேஸில், அதாவது விண்வெளியில் ஸ்பெண்ட் பண்ண டேஸ் பார்த்திங்கன்னா 322 நாள் ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, உலகத்திலே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வாக், அதாவது விண்வெளியில் நடக்கிறதுனா மிதக்கிறது, விண்வெளியில் மிதந்த ஃபஸ்ட்டு ஃபீமேல் அஸ்ட்ரோனாட்ஸ் அப்படின்ற ரெக்கார்டும் சுனிதா வில்லியம்ஸ்க்கு தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஸ்கூல், காலேஜஸ்ஸு, ஆஃபீஸ்லலாம் ஒரு அவார்டு வாங்குறதுக்கே நம்மளுக்கு மொழி பிதுங்கும். ஆனால் இவங்க எத்தனை அவார்டு வாங்கி வச்சுருக்காங்க தெரியுமா? லிஸ்ட்டு போட்டால் போட்டுக்கிட்டே போகலாம். இவங்க வாங்கியிருக்க அவார்டெல்லாம் நம்ம லிஸ்ட்டு போட்டு சொல்லணும்னா நம்மளுக்கு இப்போ மொழி பிதுங்கிரும். அவார்டு வாங்குறது கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை, இவங்க அவார்டு வாங்கின லிஸ்ட்டை சொல்கிறது தான் அவ்வளோ கஷ்டம். சரி, இப்போ நான் முக்கியமான ஒரு சில அவார்ட்ஸை மட்டும் சொல்லிடுறேன். இவங்க வந்து டிஃபென்ஸ் சுப்பீரியர் சர்வீஸ் மெடல் அப்படின்ற ஒரு அவார்டு 2 வாங்கியிருக்காங்க. 1 இல்லை 2 வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லீஜன் ஆஃப் மெரிட் அப்படின்ற ஒரு அவார்டும், அதுக்கப்புறம் நேவி கமெண்டேஷன் மெடல் அதுவும் 2 வாங்கியிருக்காங்க. எல்லாமே 2 தான் வாங்குவாங்க போல இருக்குவங்க. சரி, அதுக்கப்புறம் நேவி அண்ட் மரைன் கார்ப் அச்சீவ்மெண்ட் மெடல்ஸ், அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஹியூமனிடேரியன் சர்வீஸ் மெடல், நாசா ஸ்பேஸ் ஃப்ளைட் மெடல், இதெல்லாம் அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுத்தது. அமெரிக்கன் கவர்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குமா? ரஷ்யா கொடுக்காதா? ரஷ்யாக்காரவங்களும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஃபார் மெரிட் இன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மெடல் ரஷ்யன் கவர்மெண்ட் கொடுத்த மெடல். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ஆர்டர் மெரிட், இது வந்து ஸ்லோவேனியன் கவர்மெண்ட் கொடுத்தது.
என்னப்பா ரஷ்யன் கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் கொடுத்துருக்காங்க, ஸ்லோவேனியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற, இவங்க இந்தியன் வம்சாவளி வேறு, அப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஒன்றுமே கொடுக்கலையா அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு வந்து இந்தியாவிலேயே 3rd ஹையஸ்ட்டு சிவிலியன் அவார்டான பத்மபூஷன் அவார்டு இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் குஜராத் பல்கலைக்கழகம், குஜராத்தை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகமும், அதுக்கப்புறம் வேர்ல்டு குஜராத்தி அசோசியேஷன் அப்படின்ற ஒரு சங்கமும் இவங்களும் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியினராக இருந்து இத்தனை அவார்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயந்தான். ஆனால் இப்போ அவங்க இருக்கிற சிக்கல்ல இருந்து சீக்கிரமாகவே வெளிவந்து இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சு அவங்க சேஃபாக பூமிக்கு மறுபடியும் திரும்பி வரணும் அப்படின்றத நம்ம நம்புவோம், வேண்டிக்குவோம். என்ன தான் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்துருந்தாலும் இவங்க என்றைக்குமே வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரையோ இல்லை இங்கே இருக்கிற மக்களையோ என்றைக்கும் மறந்தது கிடையாது. நிறையா தடவை இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. 2012 குஜராத்துக்கு ஒரு தடவை வந்திருந்தப்போ இங்கேருந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போகணும், அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அது நடந்துச்சா இல்லையான்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. 2017 இவங்க படித்த நீதம் ஹைஸ்கூலில் இவங்க படித்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கூலோட கமிட்டி வந்து அந்த டவுன் சொசைட்டி இருக்கும்ல, அந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே திறக்கப்படுற புது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு சுனிதா வில்லியம்ஸோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டிக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அது நடந்துச்சு. இவங்க பேரில் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு தொடக்கப்பள்ளியும் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூலும் இருக்குது. இந்த செப்டம்பர் 19, 2024 இவங்களோட வயசு வந்து 58 முடிஞ்சு 59வது வயசு தொடங்க போகுது. இந்த வயசுலையும் இவங்க வந்து இவ்வளோ சாதனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா இவங்க உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண் தான். அந்த சிங்கப்பெண்ணுக்கு என்னோடய சல்யூட்.